தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளன தலைவர் சிவா அவர்களே, தமிழ் திரைப்பட தேவல் சங்கத்தின் செயலாளர் டி சிவா அவர்களே, துணைத் தலைவர் கதிரேசன் அவர்களே, பத்திரிகை சகோதரர்கள், ஊடக தோழர்கள், உங்கள் அனைவருக்கும் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை தமிழ் திரையுலகினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் ஆகிய அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து தமிழ் திரையுலகின் சார்பாக இன்று வெளியிடும் கூட்டறிக்கை யாதெனில், கடந்த சில நாட்களாக காவிரி நீர் தமிழக விவசாயிகளுக்கு திறந்து விடப்பட்டிருப்பதை எதிர்த்து கர்நாடக மாநிலத்தில் நடக்கின்ற வன்முறைகள் எங்களுக்கு மிகுந்த கவலையை அளிக்கிறது. நாம் எல்லோரும் பாரத நாட்டின் புதல்வர்கள், இந்திய ஒருமைப்பாட்டை மதித்து நடக்கும் சகோதரர்கள் என்ற கருத்துக்கு சேதம் விளைந்து விட்டதே என்ற வேதனை தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உங்களில் சாதாரண மனிதர்கள் புரியாமல் எதிர்ப்பது எங்களுக்கு வேதனையை தருகிறது. எங்களது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூடங்குளம், நெய்வேலி ஆகிய இடங்களில் இருந்து தமிழ்நாட்டு மின்சாரத்தை கர்நாடக மாநிலத்திற்கு தாராளமாக அளித்துக் கொண்டிருக்கிறார். எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல செயல்பாடுகளை முறையோடு செய்பவர். அவர் முல்லை பெரியார் அணை நீர்மட்டத்தை 135 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்துவதற்கு பாடுபட்டவர். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசாணை புத்தகத்தில் பதிவு செய்ய வழிவகுத்தவர். தமிழக மக்களின் அன்போடு அரவணைத்து பாசத்தோடு வழி நடத்துபவர். அவர் வன்முறையை விரும்பாதவர். அதனால்தான் நாங்களும் வன்முறையை நம்பாமல் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். தமிழக மக்களுக்கு இரவு பகல் பாராது ஓடாது உழைத்து வரும் அன்புள்ளம் கொண்ட எங்களது மாண்புமிகு தமிழக முதல்வரை சில கன்னட அமைப்புகளும் சில கன்னட திரையுலகினரும் அவமதிக்கும் வகையில் பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முகப்புத்தகத்தில் ஒரு தமிழ் இளைஞன் தெரிவித்த கருத்துக்கு அவரை 10க்கும் மேற்பட்ட கண்டன இளைஞர்கள் தாக்குவதை வீடியோ காட்சியில் பதிவு செய்து அதை வெளியிடுவது நம் நல்லுறவுக்கும் நட்புறவுக்கும் உகந்தது அல்ல. எங்களது தமிழ் மக்கள் கர்நாடகத்தில் வாழ்கிறார்கள், அதே போலவே கன்னட மக்களும் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். இந்த சாமானிய மக்களின் வாழ்வாதாரங்கள் ஒரு சிலரின் வெறிச் செயல்களால் பாதிக்கப்படுவதை நாம் அனைவரும் பொறுப்புணர்வோடு ஒன்று சேர்ந்து வன்முறையை தடுக்க வேண்டும். எல்லோரும் பாதுகாப்புடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு நாளைய சரித்திரம். வருங்காலத்தில் நம் சந்ததியினர் அப்படிப்பட்ட சீரமைப்புகளை புரட்டி பார்க்கும் பொழுது தயவு செய்து இம்மாதிரியான கருப்பு பங்களை தவிர்ப்போம். பேச்சுவார்த்தைகள் மூலம், சட்டத்தின் மூலமும் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அவர்களுக்கு எதிர்காலத்தில் பொன்னான பக்கங்களை விட்டு செல்வோம் என்று கூறிக்கொள்கின்றோம். இந்த வணக்கம். முதலில் எங்களுடைய ஒரு குறுகிய காலகட்டத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லோரும் இங்கிருந்து வந்ததற்கு எங்களுடைய இந்த ஒருங்கிணைந்த அமைப்பின் சார்பாக மிக்க நன்றி. ஊடகங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும், நாங்களும் ஊடகத்தை சார்ந்தவர்கள் தான், நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்த பதட்டத்தை மேலும் பரவ விடாமல் மிக பொறுப்புணர்வோடு இந்த காவிரி நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்து
அவர்களை தெளிவடைய வைத்து நாம் இதை சட்ட ரீதியாகத்தான் அணுக வேண்டுமே தவிர அவர்கள் செய்கிறார்கள் அதனால் நாமும் செய்வோம் என்கின்ற ஒரு பதட்ட நிலை இங்கே உருவாகக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அக்கறையும் கவலையும். தயவு செய்து நாம் எல்லோரும் இது குறித்த நம்முடைய பொறுப்பை பகிர்ந்து கொள்வோம். நன்றி.